தலைவர் 173 அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் ஆஹா இவன் பண்ணுறானான்ற மீட்டரில் ஒரு சின்ன பதட்டம் இருக்குது, அது எனக்கு புரியுது. அண்டு பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வருவீங்க. இட்ஸ் அ ப்ராமிஸ். Again I am saying it's a promise. Tamil cinema is gonna get a new star. எனக்கு உங்களை பார்க்கும்போது தான் சித்தப்பு நீ எங்கே இங்கேன்ற மாதிரி இருந்தது. அவரும் நடிச்சிருக்காரு வித் லவ். இன்னைக்கு தான் படம் பார்த்தேன். பிளாக் பஸ்டர் ஃபிலிமுங்க படம், ஷார்ட் பிளாக் பஸ்டர். சௌந்தர்யா மேம் பற்றி நான் நிறையா சொல்லணும், இன்னொரு மேடை இருக்குது. மேம் இந்த படம் வந்து நிறைய எமோஷன்ஸை கேரி பண்ணுது, நிறையா ஃபன் இருக்குது. அண்ட் இது எல்லாத்தோட இப்படி ஒரு கண்டென்ட் வந்தோடனே இது மேம் நினச்சிருந்தா ஒரு பெரிய ஸ்டார், பெரிய ஒரு வேறு ஆக்டர்னு போயிருக்க முடியும், மார்க்கெட் இருக்க ஒருத்தர்னு. ஆனால் இதை வந்து ஒரு டெபியூட் ஹீரோவை வச்சு ஒரு லான்ச் பண்ணணும்னு நினச்சதுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் மேம். ஃபஸ்ட்டு அது தேங்க்யூ. ஏன்னா ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை, அதை பண்ணியிருக்கீங்க. அது இன்றைக்கி இல்லை, இன்னொரு 10 years கழிச்சு இது எவ்வளோ பெருசுன்றது எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ மேம் அதுக்கு. அண்டு மகேஷ் ப்ரோ சூப்பரான ஒரு சப்போர்ட் இந்த ஃபிலிமில் பயங்கரமாக மேம்க்கு பண்ணியிருக்கீங்க. அண்டு படம் இன்னைக்கு பார்த்துட்டு வெளியில் வரும்போது மகேஷ் ப்ரோ தான் அப்படியே எப்படி இருக்குது அப்படின்னாரு. சூப்பராக இருக்குது, பணம் மழை கொட்ட போகுதுன்னு அவர் மைண்ட் அப்படியே போயிட்டார். காசு பணம் துட்டு மணின்னு. கண்டிப்பாக ப்ரோ பெரிய நம்பர் இந்த படம் பண்ணும் கண்டிப்பாக. அண்டு அபிஷன் ப்ரோ ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தீங்க. ஃபஸ்ட் ஃபிலிம் மாதிரியே தெரில, ஒரு சின்ன பதட்டம் இருக்கும் அந்த ஃபஸ்ட் ஃபிலிம் நடிக்கும்போது, அது தெரில. அது ரொம்ப கேஷுவலாக இருந்தார். அண்ட் அகெயின் ரொம்ப கனெக்ட் ஆகிற ஒரு ஹீரோவாக இருந்தாங்க. எல்லோரும் ஆக்டர்ன்றாங்க, எனக்கு என்னமோ நீங்கள் பெரிய ஸ்டார் ஆவீங்கன்னு தோணுது. அண்டு ஷான் ரோல்டன் சார், அவரோட மியூசிக் அண்ட் வாய்ஸ்க்கு ஒரு பெரிய ஃபேன் நான். சார் நம்ம சீக்கிரம் ஒர்க் பண்ணோம் சார். அண்டு இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்டு ரொம்ப சூப்பராக இருந்தாங்க. அனஸ்வரா, இதுக்கப்புறம் தமிழ் பசங்கள்கிட்ட நிறைய ப்ரொப்போசல்ஸ் வரும் உங்களுக்கு, கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண மாட்டீங்கன்னு தெரியும். அண்டு ரொம்ப ஒரு அசின் மேடமோட வைப்ஸ் இருந்தது அவங்கக்கிட்ட. அவங்க ஈஸியாக ரொம்ப கேரி பண்ண விதம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்டு இன்னொருத்தங்க அவங்க காவ்யா, அவங்க படத்துலேயும் இதே மாதிரி லைலா மேம் மாதிரி சிரிச்சு இப்போ நடிச்சிருந்தாங்க. அப்புறம் ஸ்டேஜ்லேயும் பார்த்தேன் அதே மாதிரி தான் சிரிச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு நிறையா ப்ரொபோசல்ஸ் வரும், பிக் ஃப்யூச்சர் இருக்குது. அண்டு எதுலன்னா இதை ஆரம்பிச்சிட்டாரு பாருங்க. அண்டு இதில் ஒர்க் பண்ண கேமராமேன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். அண்டு இந்த படத்தோட டைரக்டர் ரொம்ப சூப்பரான ரைட்டிங். ஆக்சுவலாக நிறையா விஷயங்களை ரொம்ப க்யூட்டாக கனெக்ட் பண்ணியிருந்தார். கண்டிப்பாக அவர் ஒரு பெரிய ஒரு ப்ராமிசிங் டைரக்டர். அப்படியா? அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அண்டு வித்லோ படம் இது என்ன மாதிரியான ஒரு படம் அப்படின்னா, நான் ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் இந்த கொரியன் படம் பார்த்துட்டு க்யூட்டாக இருக்குஃபான்னு திரும்ப பார்த்தேன் நிறையா கொரியன் ஃபிலிம்ஸை. அந்த மாதிரியான ஒரு கொரியன் ஃபிலிமாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இப்போ இருக்க ஒரு ஸ்கூல் காலேஜ் பசங்க திரும்ப பார்க்குற ஒரு படமாக இருக்கும். அண்டு திரும்ப தான் இது ஒரு ஷார்ட் பிளாக் பஸ்டர் ஃபிலிம். இதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன், கேஸ்டிங் எல்லாருக்குமே இதுக்கப்புறம் ஒரு பெரிய லீப் இருக்கும். அண்டு இன்னொரு விஷயம் இங்கே நான் சொல்ல ஆசைப்பட்றேன். ஏன்னா தலைவர் 173 அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் எல்லாரையும் இப்போ தான் பார்க்குற சான்ஸ் கிடச்சிது. அண்டு எல்லாருமே அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் எதிர்பார்க்காத நம்பர் ஆஃப் வாழ்த்துக்கள் அண்ட் எதிர்பார்க்காத ஆட்கள்கிட்டருந்தும் நிறையா வாழ்த்துக்கள். அண்ட் ஒரு சில பேர் ஆஹா இவன் பண்ணுறானான்ற மீட்டரில் ஒரு சின்ன பதட்டம் இருக்குது, அது எனக்கு புரியுது. அண்டு நான் வித் லவ்வோட ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு தலைவர் தலைவர் ஃபேன்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக தலைவர் 173 பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வருவீங்க. இட்ஸ் அ ப்ராமிஸ். Again I am saying it's a promise. Thank you. And Feb 6 வித் லவ் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக தியேட்டரில் போய் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ். என்ன சொல்கிறது, ஃபர்ஸ்ட் சுரேஷன் அவர் எடிட்டர் முன்னாடி மீட் பண்ணல அவ்வளோ. ஸோ
எனக்கு ஷூட் டைமில் மதம் வந்து ஒரு எடிட் காமிச்சார். ஹி ஷோட் அஸ் அ சீன். அது வந்து ஒரு செகண்ட் ஹாஃபில் இருக்கிற ஒரு சீன். அதை பார்த்து நானும் அப்படியே சொன்னார், என்னது பேப்படம் மாதிரி இருக்குது அந்த சீன்னு சொல்லி நான் அப்படியே கலாய்ச்சிட்டு இருக்காங்க மதனை. அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு பேசி நான் சும்மா கலாய்க்க தான் சொன்னேன், அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த சீன் ஹி ஷோடஸ் அகெயின், எடுத்துக்கு அப்புறம் ஹி ஷோடஸ் அகெயின் செம்மையாக இருக்குது. என்னன்னு எனக்கு தெரியல, அது ரொம்ப இமோஷனலாக நமக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அது யூ டன் அ கிரேட் ஜாப் அண்ணா. ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ அண்ணா, ஸோ ஹாப்பி. அப்புறம் மை கோஸ்டார்ஸ் காவ்யா இப்போ இது டைலாக்ல இருக்கிற மாதிரி ஒரு ஏஞ்சல் மாதிரி ஒரு பொண்ணு தான். ஐ ஆம் பிரிட்டி ஷுர் தட் பிக் ஸ்க்ரீன் இஸ் கோனா லவ் யூ அண்ட் தமிழ் ஆடியன்ஸ் கோனா ஃபால் இன் லவ் வித் யூ. அண்ட் அப்புறம் சச்சின் அவ்வளோ ஹையாக இருப்பாங்க. எனக்கு யாருக்குமே இந்த செட்டில் யாருக்குமே அவங்கள எனர்ஜி மேட்சே பண்ண முடியாது, அவ்வளோ எனர்ஜியாக இருக்கிற ஒரு பர்சன். ஸோ சரி சச்சி சரி. அப்புறம் ஹரிஷ் தேங்க்யூ, ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ. அப்புறம் ராஜ் போயிட்டீங்க, ஓகே. ராஜ் அண்ட் பாலாண்ணா எங்கே இருக்கீங்க? பாலாண்ணா அண்ட் பிரசாந்த் அண்ணா, ஸோ ஹாப்பி. அப்புறம் பிரியா அண்ட் ஹரிணி நம்ம பேசிகிட்டே இருப்பாங்க செட்டில் கேரவன்லேருந்து. நம்ம வி ஹவ் டாக்ட் அ லாட். ஸோ ஹாப்பி டு ஹாவ் இட் டீம். அண்ட் அதான் ஏடி டீமை சொல்லணும், தினேஷ் அண்ணா அண்ட் ஹரி, நோமல் ஹரி அண்ட் மதுரை ஹரி, அப்புறம் பிரகாஷ், நிதின். ஏன்னா திஸ் பீப்புள் ஆக்சுவலி மீன் அ லாட் டு மீ. தே மேட் மீ லவ் திஸ் சிட்டி அண்ட் திஸ் இண்டஸ்ட்ரி ஈவன் மோர். அது அப்படியே ஜோலியாக இருப்பாங்க செட்டு ஃபுல்லாக. அப்புறம் ஸ்ரேயஸ் அண்ணா ஒரு காம் எனர்ஜி செட்டில் நம்ம எல்லாருமே அப்படி ஹையாக பேசிகிட்டே இருக்கும்போது அவர் அங்கே காமாக அவங்க ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஸ்ரேயஸ் அண்ணா. அப்புறம் மகேஷ் அண்ணா, நம்ம ப்ரொடியூசர் மகேஷ் அண்ணா. ஆக்சுவலி இந்த படத்துக்காக நான் ஃபர்ஸ்ட் பேசினது மகேஷ் அண்ணா கிட்ட தான். வி டாக்ட் லாட். அப்போ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. அந்த இம்ப்ரெஷனில் தான் நான் நரேஷன் கேட்டதும். A producer who knows the audience really well. அவங்க பண்ணனா இந்த லாஸ்ட் 3 படம்ஸும் ஹிட் தான். அண்ட் அந்த ஹேட்ரிக் இந்த படத்திலும் கண்டினியூ பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். மகேஷ் அண்ணா, ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ மகேஷ் அண்ணா. அண்ட் யூ ஆர் சச் அ வண்டர்ஃபுல் பர்சன். அப்புறம் சௌந்தர்யா மேம், ஐ ரிமெம்பர் யூ டெல்லிங் மீ, என்ன இருந்தாலும் ஜஸ்ட் ரிமெம்பர் யூ காட் அ பிக் சிஸ்டர் இன் சென்னை. யூ ஹவ் ஆல்வேஸ் கிவன் மீ அ பிக் சிஸ்டர் அஃபெக்ஷன் அண்ட் வார்ம்த். ஏன்னா அப்படியே பார்க்கும்போதே அந்த வார்ம் எனர்ஜியில் வெல்கமிங்காக இருக்கும். நம்ம படத்துக்கு எல்லாருக்கும் இந்த டீமுக்கு ஃபுல்லாக நீங்கள் கொடுத்த அந்த சப்போர்ட், இட் மீன்ஸ் அ லாட். ஸோ ஹாப்பி. அண்ட் உங்கள் கூட ஒர்க் பண்ணதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஷொன்ரு எல்லாரும் சொல்லுவாங்க உங்களோட எனர்ஜி பற்றி, உங்களோட ஐகானிக் காமெடியை பற்றி. ஹிலாரியஸ் காமெடின்னு சொல்லுவாங்க. அப்புறம் மதன் என்னை பற்றி நிறைய பேசிட்டேன். மதன் என்ன சொல்கிறது, ஹீஸ் த கியூட்டஸ்ட் டிரெக்டர் ஐ ஒர்க்ட் வித். அப்படியே க்யூட்டாக இங்கே இது இருக்கிறதுனால நீங்கள் பார்க்கல, அங்கே க்யூட்டாக இப்படியே சீனெல்லாம் நரேட் பண்ணுவாங்க அவங்க இன்ட்ரெஸ்டிங்காக. அந்த மாதிரி ஒரு பர்சன். அண்ட் ஹீஸ் மை அம்மாஸ் ஃபேவரட் பாய். ஸோ ஹீ கோட் எ விஷன். ஆக்சுவலி இந்த படம் சொல்லும் போது ஹி ஆக்சுவலி கோட் எ விஷன். அண்ட் அது படத்தில் இந்த சினிமாலும் அப்படியே வந்திருக்காங்க. Madan, thank you. Monisha I love Monisha. I really loved Monisha, and thank you so much for giving me her. Thank you so much. You're such a, you're a good listener. And அப்படியே என்ன வேணாலும் பேசிட்டு இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு person. You're such a wonderful soul. அதான். And Abhi, okay, my co-star Abhi. என்ன சொல்றது? We don't praise each other that much. So I think Tamil cinema is gonna get a new star. The chemistry between Satya and Monisha worked because the off-screen friendship we had. And thank you so much, Abhi. Thanks for everything. You're such a wonderful person and wonderful friend and a wonderful co-star. Thank you, Ada. So மதன் சொன்ன மாதிரியே இந்த படம் நான் முடிச்சு வரும்போது எனக்கு அப்படியே ரொம்ப சோகமாக இருந்தா என்னமோ. எனக்கு ஐ ஸ்டில் மிஸ் த செட். அப்படியே சோகமாக இருந்தோம் என்னமோ, எல்லாரையும் விட்டு போகுது அந்த ஜோனில் இருந்தோம். பட் எனக்கு நான் நரேஷன் கேட்கும்போதும் எனக்கு ஒரு சின்ன ஸ்மைலோடு தான் நான் இந்த கதை கேட்டேன்.
படம் பார்க்குறப்பையும் நான் ஒரு சின்ன ஸ்மைலோடு தான் அந்த படம் ஃபுல்லாக பார்த்தேன். ஓகே, மேபி ஐ தாட் நான் பாட்டான படம் ஐம் இன் இட் பிகாஸ் அதனால தான் இருக்கும். பட் இங்கே இவர் சொல்லும்போது தான் தெரிஞ்சிச்சு, அவருக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஐம் ஸோ ஹாப்பி சீயிங் லிசனிங் ஆல் திஸ் ரிவ்யூஸ் ஃப்ரம் தி கெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்ங்க, தேங்க்யூ ஸோ மச். ஸோ அதான் வித் லவ் Feb 6th ரிலீஸ் ஆக போகிறீங்க. It's a film we made with lots and lots and lots of love. We are giving it to you with lots of love, and I hope we're gonna get the not same, we're gonna get more love from the audience. And Adam, with love coming to cinemas on Feb 6th. Thank you so much.